ஹே கைஸ், வெல்கம் பேக். இது உங்கள் ஃபிலிம் டைமன். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான இந்தோனேஷியன் பேய் படத்தை தாங்க பார்க்க போறோம். படத்தோட பேரு கிரேவ் டச்சர். 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ஒன்லைன் என்னன்னா, இஸ்லாமிய மதத்துல இறந்ததுக்கு அப்புறம் சவப்பெட்டியில நம்மளோட பாவங்கள் கழுவப்படும்னு சொல்றாங்க. அதாவது பாவங்களுக்கு ஏற்ப தண்டனை அளிக்கப்படும்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மை இல்லைன்னு நம்ம படத்தோட ஹீரோயின் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றா. இதுல அவ ஜெயிச்சாலா இல்லையா என்றத ரொம்பவும் விறுவிறுப்பா திகிலோட சொல்லியிருக்காங்க. சரி வாங்க ஸ்டோரிக்குள்ள போயிருவோம். இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின் சீதா. இவளுக்கு அண்ணன் ஒருத்தன் இருக்கான், அவன் பேரு ஆடில். நம்ம ஹீரோனோட ஃபேமிலி தாத்தா காலத்துல இருந்து ஒரு பேக்கரியோட ரன் பண்ணிட்டு வராங்க. ஆரம்பத்துல நல்லா ஹோன்னு போயிட்டு இருந்த பேக்கரி இப்ப பக்கத்துல ஒரு அமெரிக்கன் பிரான்சைஸ் கடை வந்ததுனால சரியா போகல. அதனால அப்பா விதவிதமா பன் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. சீதா தங்கச்சியா இருந்தாலும் அக்கா மாதிரி தான் நடந்துப்பா. அதில் கூட ஒன்னா படிக்கிற பசங்க கடைக்கு வந்து கிண்டல் பண்றானுங்க. இவ தான் அவனை காப்பாத்துறா. இப்ப இவங்களுக்கு சரியா இன்கம் வராதனால பசங்களை ஒரு இஸ்லாமிக் போர்டிங் ஸ்கூல்ல சேர்க்கலாம்னு முடிவு பண்றாங்க. இவங்களோட அங்கிள் தான் ரெஃபர் பண்ணிருக்காரு. ஏன்னா அந்த ஸ்கூல்ல டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ்னு எதுவுமே பே பண்ண தேவையில்ல, எல்லாமே ட்ரஸ்ட் பாத்துக்கோமா. சோ அதை பத்தி ஆடல் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் கஸ்டமர்ஸ் ஒரு 3 பேர் உள்ள வராங்க. இங்க எது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு கேக்குறாங்க. அம்மா அது என்னன்னு பாக்குறாங்க. அப்ப ஒருத்தன் வெளியே ஹெட்செட் போட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு ஒரு மாதிரி நிக்கிறான். உடனே உள்ள வரான். உள்ள வந்தோடனே எல்லாத்தையும் குறுகுறுன்னு ஒரு மாதிரி சுத்தி பார்த்துட்டே இருக்கான். உடனே அவன் இரும்ப ஆடில் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு அவன் ஹெட்செட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு கேசட்டை வந்துட்டு கொடுத்து, இதை நான் ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் நான் ரொம்ப குழப்பமா தான் இருந்தேன், ஆனா நான் இப்ப தெளிவாகிட்டேன், நீ வெளியே வராத, ஏன்னா அது ரொம்ப டேஞ்சரஸ்னு சொல்லிட்டு போறான். அதை கேட்டோடனே ஆடலுக்கு ஒண்ணுமே புரியல, ஒன்னும் புரியாம அப்படின்னு நின்றுட்டு இருக்கான். அப்ப அந்த 3 கஸ்டமர்ஸ் வந்தாங்கல்ல, அதுல ஒருத்தன் கல்லால கைய வைக்கிறான். உடனே அவன் கையை சீத்தா புடிச்சிடுறா. இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்ல உடனே அவன் ட்ரெயின் டிக்கெட் வாங்க காசு இல்லம்மா, சாரிமானு கையை உதறிட்டு அங்கிருந்து ஓடுறான். உடனே இவ அப்பா கிட்ட சொல்றா. அப்பாவும் அம்மாவும் வேகமா போய் அவனை தடுத்து நிறுத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்க உடனே பாம்பு வெடிக்குது. ஒரே செகண்ட்ல கதையே மாறிடுச்சு. பாம்பு வெடிச்சதுல அம்மாவும் அப்பாவும் இறந்துட்டாங்க. இவங்களையும் விசாரிக்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. ரேடியோல வெடிவிபத்தை பத்தி சொல்றாங்க. பேக் மாட்டிக்கிட்டு ஹெட்செட் போட்டுட்டு ஒருத்தன் வந்தான். அவன் தான் இதுக்கெல்லாம் காரணமே. மனித வெடிகுண்டா அவன் தான் இருந்திருக்கான் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப போலீஸ் உள்ள வந்து இவங்களை விசாரிக்கிறாங்க. கடைசியா அந்த ஆளு உங்க கடைக்கு தான் வந்தான், உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா அப்படின்ட்டு கேக்குறாங்க. ஆடல் என்னன்னு சொல்ல வர உடனே சீதா அவன் எதுவுமே என்கிட்ட பேசல அப்படின்ட்டு சொல்றா. அண்ட் அவன் கொடுத்த கேசட்டையுமே மறைச்சிடுறா. போலீஸ் போனதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு போறேன்னு சீதா கிளம்புறான். உடனே ஆடில் வீட்டுல அம்மா அப்பா இருப்பாங்களா அப்படின்ட்டு அழறான். ரொம்பவும் ஃபீல் பண்றான். சீதாவுமே அழுதுகிட்டு கேசட் எடுத்துக்கிட்டு வெளியே வரா. வெளியே வந்து பார்த்தா ஒரே டெட் பாடிஸா இருக்கு. இதெல்லாம் நம்மளால சீனா காட்ட முடியாது, ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃப்ளோர் முழுக்க வரிசையா பிணங்களா கிடக்குது. ஒவ்வொரு பணத்தையும் தாண்டி தாண்டி போறா. அப்படி தாண்டி தாண்டி போயிட்டு இருக்க உடனே ரத்தத்துல வழுக்கி கீழே விடுறா. ஒரு பாடி பக்கத்துல விடுறா. அதோட முகம் பார்க்க ரொம்ப கொடூரமா இருக்கு, செதஞ்சு போய் இருக்கு. பயத்திலேயே அழுதுகிட்டு அது பக்கத்துல இருக்க அந்த கேசட்டை எடுத்துக்கிட்டு போறா. அப்படியே கட் பண்ணா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து இந்த கேசட்ல என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. இது ஏன் நீ போலீஸ் கிட்ட கொடுக்கலன்னு ஆடல் கேட்கிறான். இதுல ஏதாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்கு, நமக்கு அது யூஸ் ஆகும், அவனோட மோட்டிவ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு சொல்றா. அதை பிளே பண்ணி பாக்குறாங்க. பிளே பண்ணா யாரோ ஒருத்தரை ரொம்பவும் கொடுமையா டார்ச்சர் பண்ணி அவங்களோட அலறலையும் அழுகையும் ரெக்கார்ட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. அதை கேட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்படியே கட் பண்ணா சீதாவை இஸ்லாமிக் போர்டிங் ஸ்கூல்ல காட்டுறாங்க. இவங்களோட அங்கிள் தான் இங்க சேர்த்து விட்டுருக்காரு. அப்ப டீச்சர் கிரேவ் டச்சர்னா என்ன அப்படின்னு பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. நாம இறந்ததுக்கு அப்புறம் நம்மள சவப்பெட்டியில புதைப்பாங்க. அப்ப ஏஞ்சல்ஸ் நம்ம கிட்ட சில கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்விக்கான பதில நாம நம்பும்படியா சொன்னோம்னா அவங்க நம்மள எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம சொல்லும் பதில் நம்பிக்கை இழந்துச்சுன்னா நம்ம தண்டிக்கப்படுவோம்னு சொல்றாங்க. அதை கேட்டு சீதா டென்ஷன் ஆகி இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு எதிர்த்து கேள்வி கேட்கிறா. உடனே டீச்சர் டென்ஷன்ல கிட்ட வந்து கடவுளையே நீ கேள்வி கேட்கிறியா அப்படின்னு திட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா நைட்ல சீதா வேகமா ஓடிட்டு இருக்கா. என்னடா என்ன பண்ண போறா அப்படின்னு பார்த்தா உடனே ஆடில் மறைஞ்சிருந்து வந்து ஹக் பண்றான். உடனே சீதா இங்க இருந்து நம்ம வெளியே போகணும், வா போகும்னு கூப்பிடுறா. ஆனா ஆடில் பயப்படுறான். ஏன்னா அந்த ஸ்கூல் காட்டுக்கு நடுவுல இருக்கு. போகணும்னா 2 எக்ஸிட் தான் இருக்கு. அதுல ஒரு பக்கம் கார்ட்ஸ் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பாழடைஞ்சு பயன்படுத்தாத ஒரு டனல் ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த டனல்ல பல வருஷமா ஒரு பேய் இருக்கிறதா சொல்றாங்களாம். அதை பத்தி நம்ம ஆடில் சொல்லிட்டு இருக்கா. ஆனா சீதா அவவும் பயப்படாம அவமான் போயிட்டு இருக்கா. உடனே ஆடில் டென்ஷன்ல இங்க நம்ம நல்லா தானே இருக்கோம், 3 வேளை சாப்பாடு கிடைக்குது, தங்க இடம் இருக்கு, நீ ஏன் வெளியே போகணும்னு நினைக்கிற அப்படின்ட்டு கத்துறான். இவ ஏன் வெளியே போகணும்னு நினைக்கிறான்னா அந்த கேசட்ல கேட்டால அலறல் சத்தம் அது கிரேவ் டச்சர் பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ணலாம். அது எந்த கலர்னு கண்டுபிடிச்சி கிரேவ் டச்சர் ஒண்ணு உண்மை இல்ல, அது ஃபேக்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ண போறாளாம். இவ வேகமா போக அவன் வேணாம்னு கத்துறான். உடனே அவ கிட்ட வந்து நம்ம பேரண்ட்ஸ் பேய் இருக்குன்னு நம்பின பைத்தியக்காரனால இறந்தாங்களா, இல்ல மதம் மேல மூட நம்பிக்கை பைத்தியமா இருந்தனால இறந்தாங்களா அப்படின்ட்டு கேக்குறா. அவ கேட்ட கேள்விக்கு நல்லா பதிலே சொல்ல முடியல. உடனே இவனும் மனசு மாதிரி கூட போறான். இவன்ட்ட டார்ச் லைட் ஒண்ணு இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச தூரம் போறாங்க. உடனே அந்த டார்ச் லைட்மே ஆஃப் ஆகிடுது. அது ஆஃப் ஆனோன்னு இவனுக்கு அள்ளு விட்டுருது. அதுக்கப்புறம் ஒரு அடி எடுத்து வைக்கல. ஆனா அது தெரியாம அவ போயிட்டு இருக்கா. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் தான் ஆடில் கூட வரல அப்படின்ட்டு பாக்குறா. டே ஆடில் எங்கடா போன அப்படின்ட்டு கத்துறா.
ஹேடிலுமே அவன் இருக்க இடத்துல இருந்துகிட்டு சீதா சீதான்னு கத்துறான். இவ பயத்துல பின்னாடி போக காலை ஏதோ தட்டுப்படுது. என்னன்னு பார்த்தா யாரோ ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கான். யாரடா நீனு இவ கத்துறா. உடனே அவன் எழுந்து இஸ்மேல்னு பேரை சொல்றான். அதை கேட்டு நீ பயத்துல வந்த வழியே ஓடுறா. வெளியே வந்து பார்த்தா எல்லாரும் நிக்கிறாங்க. உடனே சீதாவை உமையா டீச்சர் கூட்டிட்டு போயிட்டு ஹெட் கலர் ரீச்சாப்ப போட்டு விடுறாங்க. ஏன்னா தப்பு பண்ணா இப்படிதான் பண்ணுவாங்களாம். ஆனா டீச்சர் இது பனிஷ்மெண்ட்ஸ் இல்லம்மா, உன் மேல எக்ஸ்ட்ரா கேரிங்னு சொல்றாங்க. அப்ப சீதா அம்மா அப்பாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறா. அண்ட் அந்த சேனல்ல இஸ்மேல்னு ஒருத்தனை பார்த்தால அவன் யாருன்னு கேக்குறா. அதை கேட்டோடனே டீச்சர் உடனே மனசு மாறி திரும்ப அந்த ஒயிட் கலர் ரீச்சாப்பே போட்டு விடுறாங்க. அப்ப போட்டுட்டு இருக்க நியூரோ டீச்சர் வராங்க. வந்து பார்த்து என்னடி பண்ணிட்டு இருக்க, இன்னும் நீ அதை மாத்தல அப்படின்ட்டு ரெட் கலர் ரீச்சாப்பா வாங்கி போட்டு விடுறாங்க. அப்புறம் கட் பண்ணா கிளாஸ் முடிச்சுட்டு இவங்க எல்லாரும் போயிட்டு இருக்க. அப்போ கார் ஒண்ணு போகுது. அவர் யாருன்னு சீதா கேக்குறா. அவர் தான் இந்த ஸ்கூலோட ஓனர் மிஸ்டர் ஹில்லம்னு சொல்றாங்க. இப்போ நைட் ஆகுது. சீதா படிச்சுட்டு இருக்கா கிளாஸ்ல. அப்ப உமையா டீச்சர் நான் அந்த ஆளை தடுத்து நிறுத்த போறேன் அப்படின்ட்டு கத்திட்டே போறாங்க. பின்னாடியே இன்னொரு டீச்சர் வந்து இது எல்லாமே வதந்தி, நீ நம்பாதன்னு சொல்றாங்க. ஆனா டென்ஷன் ஆகி டீச்சர் என்ன வதந்தியா, உங்க எல்லாருக்கும் இதை பத்தி தெரியும், ஆனா நீங்க கண்டுக்கவே இல்லை, நம்மளாலதான் இஸ்மேல் இறந்தான், இப்ப யாரு வேணுமா அந்த ஆளுக்கு அடுத்தது அப்படின்ட்டு கேக்குறாங்க. ஆதில்னு சொல்றாங்க. இவங்க பேசிக்கிறத சீதா கேக்குறா. கேட்ட உடனே ஆதியில காப்பாத்த கிளம்புறா. அந்த ஆளு வேற யாரும் இல்ல, இந்த ஸ்கூலோட ஓனர் தான். பசங்களை வச்சு ஏதோ தப்பு பண்றான் போல. இவ ஆதியில காப்பாத்த ட்ரை பண்றான். அவனுமே இவளை பார்த்தோன்னே கத்துறான். ஆனா காட்சி இவளை விடல. உள்ள இருந்து யாரோ ஒருத்தன் ஆதியை எடுத்துட்டு போறான். அதே சமயம் சீதாவையுமே ஒரு ரூம்ல அடைக்கிறாங்க. ஆனா அவன் வந்து தப்பிக்க ட்ரை பண்றா. ஜன்னல்ல மரப்பலகையால மூடி வச்சிருக்காங்க. அதை பார்த்தோன்னே பலகை எடுக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்றா. உடனே அவளுக்கு ஒரு ஐடியா, ஹிஜாப்ப அந்த பலகையில கட்டி வேகமா இழுக்கலாம்னு. அதே மாதிரி பண்றா. அதுவுமே வந்துடுச்சு. உடனே வேகமா வெளியே போறா. அப்ப யாரோ ஒருத்தவங்க தடுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா உமையா டீச்சர் தான். இவரோட திங்ஸ் எல்லாமே கொடுத்து இங்க இருந்து கிளம்பி போமா அப்படின்ட்டு அனுப்புறாங்க. இவ அதை எடுத்துக்கிட்டு வேகமா போறா. அதே சமயம் ஆதில அங்க இருந்து அவங்களோட ஆளுங்க கூட்டிட்டு வரானுங்க. அதை பார்த்தோன்னே இவ அந்த காடை திசை திருப்பி ஆதில காப்பாத்துறா. ஆதில் பித்து பிடிச்ச மாதிரி ஒரு மாறி இருக்கான். சீதாவை பார்த்தோன்னே தான் நார்மல் ஆகுறான். அண்ணனை கூட்டிகிட்டு வா போவோம்னு இந்த டனல் பக்கம் ஓடியாரா. பகல்லையே பேய பார்த்தாங்க. இப்ப ராத்திரி வேலை. ஹேடில் ரொம்பவும் பயப்படுறான். பயத்துல உளறான். ஆனா சீதா தைரியமா கையை பிடிச்சிக்கின்னு வா தைரியமா போவோம்னு கூட்டிட்டு போறா. பேச்சு கொடுத்துக்கிட்டே தான் போயிட்டு இருக்கா. ஆனா அவன் எதுவுமே பேசல, சைலண்டா வரான். என்னடா எதுவுமே பேசாம சைலண்டா வரேன், நானே பேசிட்டு இருக்கேன், ஆமா ஏன் உன் கை ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு கேக்குறா. அப்படி கேட்டுட்டு திரும்பி பார்த்தா இஸ்மாயில் மிரண்டு போயிடுறான். உடனே ஆடில் எங்கன்னு கத்திக்கிட்டே வந்த பக்கமே ஓடியாரா. அவன் பயத்துல நடுங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். உடனே அவன் கையை பிடிச்சிக்கிட்டு வாடான்னு வேகமா வெளியே ஓடி போறா. அப்படியே கட் பண்ணா இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. ஹேடில் டெட் பாடிஸ் கழுவுற வேலை பார்த்துட்டு இருக்கான். சீதா கேர்டேக்கர் நர்ஸா இருக்கா. ஹேடிலுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. சீதாக்கு இன்னும் ஆகல. இன்னைக்கு உங்களோட ஹோம்ல ஒருத்தர் இறந்துட்டாரு. அவரோட பாடியை தான் ஹேடில் கழுவிட்டு இருக்கான். அப்ப ஒரு வயசான கப்பல் வெளியே போய் சுத்தி பார்க்கலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டிருப்பாங்க போல. ஆனா இப்படி ஹோம்ல ஒருத்தர் இறந்ததுனால போக முடியல. ஸோ ஃபீல் பண்றாங்க. அந்த தாத்தா பேரு பாண்டி, பாட்டி பேரு நானி. அப்ப சீதா நாளைக்கு நானே உங்களை வெளியே கூட்டிட்டு போறேன்னு கன்வின்ஸ் பண்றா. சீதா ஹோம்ல எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப அன்பா பாசமா இருப்பா. அதே மாதிரி அவங்களுமே இவங்க மேல பாசமா இருப்பாங்க. ஸோ அதனாலேயே ஒருத்தர் பெத்த பிள்ளைங்க வந்து கூப்பிட்டுமே நான் வரலன்னு சொல்லிடுறாரு. அதனால அந்த தாத்தாவுடைய பசங்க கடுப்பாகி சீதாவை வந்து மிரட்டுறாங்க. ஆனா சீதா என் ஒர்க்கை தான் நான் பாக்குறேன் அப்படின்னு நல்லா திட்டி விட்டுடுறா. அந்த தாத்தாவுக்கு பாஸ்ட்ல ஏதோ மோசமான மறக்க முடியாத இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அதை நினைச்சே ஃபீல் பண்றாரு. ஆனா சீதா அழகா பொறுமையா அவரை கன்வின்ஸ் பண்ணி தூங்க வைக்கிறா. அவர் வேதனையில அழுறத பார்த்து இவ வீடியோ எடுக்கிறா. அப்புறம் அதை எடுத்துட்டு வந்து அது சம்மந்தப்பட்ட லெக்சர் வீடியோஸை பார்த்துட்டு இருக்கா. கிரேவ் டாச்சரை பத்தி விவாதமாட மாதிரி பண்ணிருக்காங்க. அதை பாக்குறா. அதுல ஒருத்தர் இதை நான் சயின்ஸா தான் பாக்குறேன், ஆக்சிஜன் இல்லாத இடத்துல நமக்கு ஆலிசினேஷன் நடக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்புறம் கட் பண்ணா மறாவது நாள் அந்த தாத்தாவுக்கு இறுதி சடங்கை பண்றாங்க. அப்ப ஆடில் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம பாடிக்கு டார்ச்சர் நடக்காது, நம்மளோட சோலுக்கு தான் நடக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது. இப்படி இருக்க நீ எப்படி ப்ரூவ் பண்ண போறன்னு கேட்கிறான். ஆனா சீதா என்னால முடியும்னு சொல்றா. அப்படி பேசிக்கிட்டே ஒரு கலரை கிட்ட வராங்க. இதுக்கு பக்கத்துல தான் இந்த ஆளோட பாடியை நம்ம புதைக்கணும் அப்படின்னு சொல்றா. யாரோட பாடின்னு தெரியல. இதுக்கு பக்கத்துல நம்ம புதைச்சோம்னா 100% நடக்க வாய்ப்பு இருக்கு. ஐ மீன் கிரேவ் டார்ச்சர் உண்மைன்னா அது கண்டிப்பா நடக்கும், அப்படி இல்லைன்னா அது ஃபேக்னு நான் ஈஸியா ப்ரூவ் பண்ணுவேன்னு சொல்றா. அது சரி இது யாரோட கலர்னு கேட்கிறான். அது உனக்கு நேரம் வரும்போது நான் சொல்றேன்னு சொல்றா. அப்படி சொல்லிக்கிட்டு அந்த கேசட்டை பிளே பண்றா. அப்படியே கட் பண்ணா அது யாரோட கலர்னு காட்டுறாங்க. சீதா அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா. இவன் ஒரு மோசமான சீரியல் கில்லர். இவன் இறந்ததுக்கு அப்புறம் இவனோட பாடியை ஏஞ்சல்ஸ் டார்ச்சர் பண்ணும்போது அந்த ஆள் அதை ரெக்கார்ட் பண்ணிருக்கான். அது மூலமா கிரேவ் டார்ச்சர் ரியல், மத நம்பிக்கைகள் எல்லாம் உண்மை அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்கான். ஆனா இது ஃபேக், மூட நம்பிக்கைன்னு சீதா ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றா. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே பேரண்ட்ஸ் கூட ஒன்னா இருந்த அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து ஃபீல் பண்றா.
அப்படியே கட் பண்ணா அதே சமயம் ஹேடில் வீட்டுக்கு வரான். ஆனா ஒய்ஃப் உள்ளவே விடல. லக்கேஜ் எடுத்து வெளியே கடாசுறா. இந்த பக்கம் இனிமே வராத, எப்பயுமே உனக்கு டெட் பாடிஸ் தானே பிடிக்கும், போய் அது கூடயே வாழ அப்படின்னு திட்டி அனுப்புறான். இவனும் பேக் எடுத்துக்கிட்டு ரொம்பவும் சோகமா கிளம்புறான். அதில் எங்க ஹோம்ல சீதா எல்லாரும் கரெக்டா தூங்கிட்டாங்களா அப்படின்னு செக் பண்றான். அப்படி செக் பண்ணிட்டு இருக்க தாத்தா கிட்ட வரா. அவர் தூங்காம அவருக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுட்டு இருக்காரு. சார் தூங்குக, டைம் ஆகுதுன்னு சொல்றா. ஆனா அதுக்கு தாத்தா, ஏமா சீதா இந்த கிரேவ் டேச்சரை நம்புறியா என்ன? அப்படிலாம் இல்லைங்க சார், ஆனா நம்ம பண்ற பாவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும்னு நம்புறேன். ஆனா தாத்தா அதுக்கு சிரிச்சுக்கிட்டு, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் சவப்பட்டியில நடக்கிற டார்ச்சர் நமக்கு தெரிய போறது இல்லை. அப்படியே எல்லாரும் நம்பினாலும் நான் நம்ப மாட்டேன். அப்படி எனக்கு நடந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொல்ல உடனே சீதா, அதனாலதான் நீங்க இந்த பசங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிங்களா அப்படின்னு கேட்கிறா. என்னம்மா சொல்றேன்னு கேட்கிறாரு. உடனே அவரோட ஃபேஸ்மே மாறுது. என்னடா இது, தாத்தா தான் நல்லவராச்சே அப்படின்னு பார்த்தா இவர் தான் இந்த இஸ்லாமிக் போர்டிங் ஸ்கூலோட ஓனர் மிஸ்டர் இல்லம். இப்ப வாயுன்னு பேரை மாத்தி ஐடென்டிட்டியை மாத்தி வாழ்ந்துட்டு இருக்காரு. நீ யாருன்னு சீதாவை பார்த்து கேட்கிறாரு. உங்களால பாதிக்கப்பட்டவங்களோட பொண்ணு, நானுமே உங்க ஸ்கூல்ல தான் படிச்சேன். அண்ட் என்னோட அண்ணன் உங்களால பாதிக்கப்பட்டிருப்பான். இதெல்லாத்தையும் விடுங்க, உங்களால ஒருத்தன் இறந்துட்டான் தெரியுமா? அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களால 50 ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு சொல்றா. அவருக்கு இப்பதான் ஞாபகம் வருது. அதே சமயம் வெளியே பார்த்தா ஆடில் வந்து நிக்கிறான். இவங்க பேசினது எல்லாத்தையுமே கேட்டுட்டான். வேகமா வந்து கிழவனை கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான். கொல்லலாம்னு பாக்குறான். ஆனா உடனே சீதா விட்டுன்னு கத்துறா. உடனே அவனுமே விட்டுடுறான். ஹேடிலால ஏத்துக்க முடியல, ரொம்பவுமே ஃபீல் பண்றான். ஆனா அந்த கிழவன், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல, என் ஸ்டோரிய ஒரு மூவியவே எடுக்கலாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சு லூஸ் மாதிரி பேசுறான். இவன் பேசுறத கேட்டு சத்தம் கேட்டு எல்லாருமே வராங்க. அந்த கிழவன் கண்ணு எடுத்து, எனக்கு மத்தவங்க யாருமே தண்டனை கொடுக்க தேவையில்ல, எனக்கு நானே தண்டனை கொடுத்துப்பேன் அப்படின்னு சூசைட் பண்ணிக்கிறான். இதை பத்தி தெரிஞ்சவனோட பசங்க இதை பப்ளிக்கா தெரிய தேவையில்ல, இறுதி சடங்கு எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. சோ அதனால அவரோட பாடியை இவங்கள தான் புதைக்கிறாங்க. அப்ப சீதா கிட்ட ஆடில், நீ ஏன் அவரை பார்த்தோன்னே கொல்லல, ஏன் இத்தனை நாள் வாழ விட்டேன்னு கேட்கிறான். அதுக்கு சீதா, என் நோக்கம் பழி வாங்குறது கிடையாது, அதுக்கும் மேலன்னு சொல்றா. சீதா அந்த சவப்படிக்குள்ள இறங்குறா. இவன் முன்னாடி சொல்லிருப்பால இந்த கல்லறைக்கு பக்கத்துல ஒருத்தரோட பாடியை புதைக்கணும்னு, அது வேற யாரும் இல்ல, இந்த கிழவன் தான். ஏன்னா இவர் பண்ணாத தப்பு இல்ல. சோ கண்டிப்பா கிரேவ் டேச்சர் உண்மைன்னா அது நடக்கும். சீதா ஒரு கேமராவை எடுத்துக்கிட்டு அவர் பக்கத்திலேயே படுத்துக்கிறா. சவப்படியில ஒரு பைப்பை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கான். சோ மூச்சு விடவும் பேசவும் ஈஸியா இருக்கும். அப்ப ஆடில், நான் பக்கத்துல தான் இருப்பேன், ஹெல்ப்லாம் கூப்பிடுன்னு சொல்றான். சீதா கேமராவை ஆன் பண்ணிட்டு ரெடி ஆகுறா. வெளியே அந்த சவப்பெட்டிக்கு பக்கத்துலயே ஆடில் உட்காந்துட்டு இருக்கான். அப்ப பக்கத்துல பாம்பு ஒண்ணு கிராஸ் ஆகி போகுது. அதை பார்த்தோன்னே ஜக் ஆகுறான். உள்ள ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. ஆனா எதுவுமே நடக்கல, எல்லாமே நார்மலா தான் இருக்கு. அப்படியே கட் பண்ணா மார்னிங் ஆகுது. ஓபன் பண்றான். கேமரா எடுத்து வெளியே வரா. இந்த ப்ரூஃபை மீடியா மூலமா டெலிகாஸ்ட் பண்ணணும்னு சொல்றா. பட் ஆடில் இன்னுமே பயப்படுறான். எங்க ஹோம்ல இருக்க ஒருத்தரோட பொண்ணு ரிப்போர்ட்டரா இருக்கா. சோ அது மூலமா டெலிகாஸ்ட் பண்றாங்க. அண்ட் ஷோல அந்த ஸ்கூலோட ஓனர் பண்ண எல்லா தப்பையுமே சொல்றா. சொல்லிட்டு, நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோவை பாருங்க, இது மூலமா கிரேவ் டேச்சர் மூட நம்பிக்கை அது ஃபேக்னு உங்களுக்கு தெரிய வரும்னு பிளே பண்றா. ஆனா பிளே பண்ணி பார்த்தா அந்த வீடியோ அது இல்ல, அதாவது இவ ரெக்கார்ட் பண்ண வீடியோ இல்ல. உடனே டென்ஷன் ஆகி டைரக்டர் டீம் கிட்ட வந்து சண்டை போடுறா. ஏமா அதுதாமா இது, நீ வேணும்னா மெமரி கார்டை பாரு அப்படின்னு கொடுக்குறாரு. உடனே அதை எடுத்துக்கிட்டு வேகமா வந்து அண்ணன் கிட்ட சண்டை போடுறா. ஏன்டா சிப்பா மாத்தணும்னு கேக்குறா. இவன் தான் சேஞ்ச் பண்ணிருக்கான். அவனுக்கு மதத்தை எதிர்த்து கேள்வி கேட்க பிடிக்கல. இது நடந்ததுன்னா பெரிய சண்டை வரும் அப்படின்ட்டு பயப்படுறான். இவங்க 2 பேருக்கு நடுவுலயுமே சண்டை வருது. அம்மா அப்பா இறந்ததுக்கு ஒருத்தர் மாத்தி ஒருத்தரை பிளேம் பண்ணிக்கிறாங்க. உடனே சீதா, நீ என்னைக்குமே எனக்கு அண்ணனா இருந்ததே இல்ல அப்படின்னு திட்டுறா. அதுக்கு அவன், நீ எப்பயுமே சுயநலமா தான் யோசிச்சிருக்க அப்படின்ட்டு கத்துறான். அப்புறம் சீதா ஹோம்க்கு வந்து ஃபேமிலி போட்டோவை பார்த்து ஃபீல் பண்றா. அப்ப சீதான்னு அந்த கிழமை கூப்பிடுற மாதிரி சத்தம் கேக்குது. உடனே அவன் இருந்த ரூமை வந்து பாக்குறா. உள்ள பார்த்தா யாருமே இல்ல. சரி மனப்பிரமையா இருக்கும் அப்படின்னு க்ளோஸ் பண்றா. உடனே சீதான்னு 2 தடவை கேக்குது. இவன் எங்க இருந்து வருது அப்படின்னு சுத்தி பாக்குறா. பார்த்தா மூளையில பேய் மாதிரி நிக்கிறான். ஆனா பைபிள்ல உடனே கிட்ட போய் என்னன்னு பாக்குறா. பார்த்தா ஒண்ணுமே இல்ல. இவ சைலண்டா நிக்க உடனே ஜன்னல் பக்கம் சீதான்னு கேக்குது. அந்த ஆளோட கைய பார்த்தோன்னே என்னன்னு வேகமா போய் பாக்குறா. உடனே பீர மேல இருந்து சீதான்னு கைய காட்டுறான். மிரண்டு போயிடுறா. என்னன்னு பார்த்தா நானி பாட்டி வந்து பேய் மாதிரி நிக்கிறாங்க. சீதாக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே கூல் ஆயிட்டு என்ன பாட்டின்னு வந்து கேக்குறா. என் புருஷன் என்ன பண்றான்னு போய் பாருமா அப்படின்னு சொல்றாங்க. என்னாச்சு அவருக்கு அப்படின்னு இவ்வளவு போய் பாக்குறா. பார்த்தா தாத்தா ஒரு நர்ஸ் கூட ஒன்னா இருக்காரு. ஷாக் ஆகிடுறா. இதனால தாத்தாக்கும் பாட்டிக்கும் சண்டை வருது. பாட்டி இனிமே நம்ம மூஞ்சிலே முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா கல்யாணம் ஆனதுல இருந்து இவங்களுக்குள்ள சண்டையே வந்ததில்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நைட் பாட்டி கிழமை இருந்த ரூம்ல தான் தங்க போறாங்க. சோ ரூம்குள்ள வராங்க. ஆனா வந்தோடனே அவங்களுக்கே தெரியாம அவங்களே அறியாம ஹீரோயின் வருது. உடனே வாயில இருந்து நுர மாதிரி வருது. அப்புறம் தான் கான்ஷியன்ஸ்க்கு வராங்க. உடனே அந்த ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணலாம் அப்படின்னு வாஷிங் மிஷின்ல வந்து போடுறாங்க. மிஷினை ஆன் பண்ணா வேலை செய்யல. என்னன்னு பார்த்தா லேக் ஆஃப்ல இருக்கு. உடனே அதை சொருகுறாங்க. அப்ப கையில பார்த்தா வெட்டிங் ரிங்க காணோம். ஐயோ
ட்ரெஸ் கூடவே போயிச்சா அப்படின்ட்டு ட்ரெஸ் எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா ட்ரெஸ்ல இல்ல. அப்ப மெஷின்குள்ள விழுந்திருக்கோம் அப்படின்ட்டு உள்ள தலையை விடுறாங்க. பாட்டி தேடி பாக்குறாங்க. ஆனா உள்ள இருட்டா இருக்கு. சோ ஒன்னும் தெரியல. சரி வெளியே வரலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ண கைப்பட்டு மிஷின் ஆன் ஆகிடுது. இந்த சீன் ரொம்ப கொடுமையா இருக்கும். சோ அதனால காட்ட முடியாது. கிரைண்டர் நல்லா வேகமா சுத்துது. கூட பாட்டியுமே சேர்ந்து சுத்துறாங்க. வெளியில கத்துறாங்க. அவங்களோட தலைமுடி அந்த பிளேட்ல மாட்டிக்கிட்டு அப்படியே ஸ்டக் ஆகி நிக்குது. மிஷின் ஆனா ஆஃப் ஆகல. மிஷின் ஆஃப் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா முடியல. சரி அந்த முடியை அடுத்துக்கிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். அந்த முடியோட சேர்த்து அவங்க முக தோலுமே போயிடுது. கொடூரமா இறந்து போறாங்க. தாத்தா தாங்க முடியாம அழறாரு. அந்த நர்சு பொண்ணுமே அழறா. சீதா சோகமா நின்றுட்டு இருக்கா. அப்ப திரும்பவும் அந்த கேடோட குரல் கேக்குது. சீதான்னு லாண்ட்ரி ரூம்ல இருந்து கேக்குது. உடனே அவ என்னன்னு போய் பாக்குறா. போய் பார்த்துட்டு சரி ஒண்ணும் இருக்காது, இது மனப்பரமையா தான் இருக்கும் அப்படின்னு திரும்ப சடனா அந்த பேய் கிட்ட வந்து கத்துது. பயத்துல மிரண்டு போயிடுறா. என்னன்னு பார்த்தா எல்லாமே கனவு மாதிரி இருக்கு. பெட்ல இருந்து எழுந்திருக்கா. வந்தது கனவா இல்ல நிஜமா அப்படின்னு தெரியல. இவளுக்கு ஒண்ணுமே புரியாம பயத்துல இருக்க தாத்தா அழுகிற குரல் கேக்குது. என்னன்னு போய் பாக்குறா. பார்த்தா ஞானி பாட்டியோட போட்டோவை வச்சுக்கிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்றாரு. அப்ப பாட்டி இறந்தது ரியல் தான். இவ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே அப்படியே வர ஜூவிதா பாட்டியை பாக்குறா. அவங்கள பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு ஐடியா வருது. என்னன்னா ஜூவிதா பாட்டியால இறந்தவங்க கிட்ட பேச முடியும். ஆனா அதுல இவளுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா தாத்தாக்காக இதை பண்றா. எல்லாருமே சுத்தி உட்காந்துக்கிட்டு டேபிள் மேல மெழுகுத்தி எல்லாமே ஏத்தி வைக்கிறாங்க. ஏத்தி வச்சு எல்லாருமே அவங்க கையை பிடிச்சிக்கிறாங்க. இவங்க அந்த சடங்க ஆரம்பிக்க ஜூவிதா பாட்டி உடம்புல ஞானி பாட்டி வராங்க. அவங்க வந்தோடனே தாத்தா சாரி கேக்குறாரு. என் மன்னிப்ப அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு கேக்குறாரு. கெஞ்சுறாரு. ஆனா பாட்டி நீ அந்த பொண்ணை கொன்னாதான் நான் உன் சாரியை ஏத்துப்பேன்னு சொல்றாங்க. அதை கேட்டுன்னு சீதா ஷாக் ஆகுறா. ஜூவிதா பாட்டிய உடனே நிறுத்த சொல்றா. ஆனா உடனே எல்லாரும் நீ இப்ப எங்க கூட பேசணும்னா இதுல நீ நம்பணும் அப்படின்னு கத்துறாங்க. திரும்ப திரும்ப சொல்றாங்க. உடனே சீதா ஒரு செகண்ட் கண்ணை மூடி இது எல்லாம் உண்மைன்னு பிலீவ் பண்றா. உடனே எல்லாருமே அவளுக்கு பிளரா தெரியுறாங்க. அப்படியே ரைட் சைட்ல பார்த்தா ஞானி பாட்டி அவ கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. விரண்டு போயிடுறா. உடனே ஜன்னல் துணி எல்லாத்தையுமே விளக்கிட்டு போதுன்னு கத்துறா. உடனே எல்லாருமே எழுந்து போறாங்க. கடைசியா ஜூவிதா பாட்டி கிளம்புறாங்க. அப்ப அவங்க ஆம்பளை வயசுல பேசுறாங்க. அதை கேட்டு பயத்துல பாக்க இஸ்மாயில காப்பாத்தன்னு சொல்றாங்க. பயந்து போயிடுறா. உடனே பயத்துல அண்ணனுக்கு கால் பண்றான். ஆனா வேலை இருக்குன்னு கட் பண்ணிடுறான். ஒரு பாடியை ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்ப கபோர்ட்ல சத்தம் கேக்குது. என்னன்னு பாக்குறான். பார்த்தா ஒண்ணும் இல்ல. சரின்னு மூட டோரை யாரா தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. அவன் பயந்து போய் பொறுமையா திறந்து பாக்குறான். திறந்து பார்த்தா ஒண்ணுமே இல்ல. எல்லாம் பிரமையா இருக்கும்னு வேகமா அதை மூடுறான். கதவை சாத்திட்டு வேகமா வந்து ரெடி ஆகுறான். அப்ப சைட்ல பார்த்தா அந்த டெட் பாடி எழுந்து வருது. இவன் ரெடி ஆகிட்டு திரும்ப நின்றுட்டு இருந்த கிழவனை காணோம். அண்ட் பெட்லயும் அந்த பாடி இல்ல. அதை பார்த்தோன்னே மிரண்டு போயிடுறான். உடனே வெளியே போகலாம்னு ட்ரை பண்றான். ஆனா டோர் ஓபன் பண்ண முடியல. அப்ப பின்னாடி யாரோ நடந்து போற மாதிரி சத்தம் கேக்குது. அவன் பயத்துல என்னன்னு பாக்குறான். பார்த்தா அந்த டெட் பாடி வெளியே வருது. அவனுக்கு அள்ளு விட்டுருது. உடனே டோரும் ஓப்பன் ஆகல. சோ அதனால இவன் வேகமா போய் கபடை ஓபன் பண்ணி அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். பயத்துல அது வருதான்னு லைட்டா ஓபன் பண்ணி பாக்குறான். உடனே அது வந்து நிக்க மிரண்டு போய் க்ளோஸ் பண்றான். ஆனா பாடி பக்கத்துல வந்து நிக்குது. பயந்து போய் உசுரே போற மாதிரி கத்துறான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த நர்சு பொண்ணு கிட்ட வந்து சீதா ஏன் அப்படி பண்ணன்னு கேக்குறா. இது வரைக்கும் என் கிட்ட யாருமே அக்கறையா இருந்ததில்ல. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவர் தான் அப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்றா. அப்படி சொல்லிட்டு இருக்க உடனே சைட்ல இருந்து தாத்தா வந்து இவ்வளவு கத்தியால குத்துறாரு. குத்த வராரு. உடனே அவங்க வேகமா போய் ரூம்குள்ள போயிட்டு டோரை சாத்திக்கிறாங்க. தாத்தா கோவத்துல டோரையே கத்தியால குத்துறாரு. உடனே சீதா நீங்க எதுவும் ஓடி போயிரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றா. அவளுமே பயத்துல சாரின்னு ஓட இன்னொரு தாத்தா கத்தியால குத்திடுறாரு வயிற்றுலயே. சீதா மிரண்டு போயிடுறா. அந்த பொண்ணை புடிச்சுக்கிட்டு நான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றேன், நீ கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ அப்படின்ட்டு சொல்றா. ஆனா அந்த பொண்ணு நான் எதுக்காக உயிரோட இருக்கணும் அப்படின்னு திரும்ப அந்த கத்தி எடுத்துக்கிட்ட வயிற்றுலயே குத்திக்கிட்டு இறந்து போறா. சீதாவோட தாங்க முடியல. ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு அந்த கிழவனை பார்த்து கேக்குறா. இப்படி பண்ணாதான் இறந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு கிரேவ் டார்ச்சர் நடக்காதுன்னு சொல்றாரு. ஏன் அப்படி பேசுறீங்க அப்படின்னு டென்ஷன் ஆகிற கத்துறா. ஏன் அப்படி பேசுறாங்கன்னு பார்த்தா இவ இன்டர்வியூ கொடுத்தால அது தப்பா ஆடியன்ஸ்க்கு மக்களுக்கு ரீச் ஆயிருக்கு. இப்ப எல்லாருமே கிரேவ் டார்ச்சர் உண்மைன்னு சொல்றாங்க. அதுல சில பேர் கிரேவ் டார்ச்சர் இருக்கு, அதை நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் பாருங்க அப்படின்ட்டு காட்டுறாங்க. ஒரு பக்கம் மத கலவரமே வெடிக்க ஆரம்பிக்குது. உடனே அங்க இருந்து கிளம்பி போறான். இது எல்லாத்தையுமே நிறுத்தணும்னா அந்த கிழவனோட பாடி நமக்கு தேவை அப்படின்ட்டு கிளம்புறா. அந்த கலரைக்கு வந்து தோண்ட ஆரம்பிக்கிறா. ஆனா ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள அந்த பாடியை காணோம். உடனே வேகமா உள்ள இறங்குறா. இவ இறங்கினோடனே குழி க்ளோஸ் ஆகுது. இவ பயத்துல இருக்க எல்லாமே சரிஞ்சு விழ ஆரம்பிக்குது. உடனே இவ தப்பிக்க சைட்ல மண்ணை தள்ளிட்டு உள்ள போறா. உள்ள போனா வேற இடத்துல வந்து விழுறா. என்னன்னு பார்த்தா ஸ்கூல்ல பார்த்தோம்ல டனல்,
அதே டனல் தான். இவ பயத்துல இது எல்லாமே ஆலுசினேஷன் தான், எல்லாமே ஆலுசினேஷன் தான் அப்படின்னு கத்துறா. இவளுக்கு இவளையே தைரியம் சொல்லிக்கிறா. அப்ப ஏதோ சத்தம் கேக்குது. இவ யாரு யாருன்னு கத்துறா. கத்திக்கிட்டே தேடுனா இஸ்மாயிலோட ஆன்மா நிக்குது. என்ன காப்பாத்துன்னு இவளை பார்த்து சொல்லுது. அவனோட கோரமான ஃபேஸை பார்த்தோன்னே மிரண்டு போய் கத்திக்கிட்டே ஓடுறா. இவ ஓடிட்டு இருக்க பார்த்தா எதிரில் ஆடில் பணத்தை கழுவிட்டு இருக்கான். இவ கிட்ட போயிட்டு அவனை கூப்பிட கையில தண்ணி ஒழுக பின்னாடி இருந்து கத்துறான். இவ பயத்துல கத்துறா. இவளுமே உடனே போனமும் எழுந்து நீ இதை பாக்கலையா அப்படின்னு கத்துது. இவ மிரண்டு போயிடுறா. தப்பிச்சா போதும்னு வேகமா ஓடுறா. ஆனாலும் பயம் தெரியாம இருக்க மனசு கிட்ட எல்லாமே ஆலோசனேட்டிங் தான், எல்லாமே ஆலோசனேட்டிங் தான் அப்படின்னு சொல்றா. ஆனாலுமே அவளுக்கு பயம் போகல, இன்னுமே அதிகமாகுது. இவ பயத்துல காப்பாத்துங்கம்மா காப்பாத்துங்கப்பா அப்படின்ட்டு பேரண்ட்ஸை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே அழுதுகிட்டே ஓடி போறா. அப்ப சைட்ல பார்த்தா ஹெட் கலர்ல ஏதோ வெளிச்சமா தெரியுது. என்னன்னு பார்த்தா ஏதோ ரூம் மாதிரி இருக்கு. இவ உள்ள போறா. பார்த்தா இவங்களோட பேக்கரி. இவ எல்லாத்தையும் பயத்துல அப்படியே பார்த்துட்டே போக உடனே திருட காசை திருடுறான். இவ அதை தடுக்கிறா. அப்ப வெளியே பார்த்தா அப்பாவும் அம்மாவும் அவங்கள ஆண்மக்கள் நிக்குது. இவ அவங்கள பார்த்தோன்னே அவனை விட்டுடுறா. அவங்க இவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு கை காட்டுறாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துல மறைஞ்சும் போறாங்க. உடனே இவ பயந்து இங்க இருக்கவே கூடாது அப்படின்ட்டு வெளியே வரா. வெளியே வந்து பார்த்தா திரும்பவும் டனல். அப்ப அந்த கிழவனோட குரல் கேக்குது. அதை கேட்டு இவ பயத்துல வேகமா போக இவளுக்கு முன்னாடி 5 பசங்க நிக்கிறாங்க. இஸ்மாயில காப்பாத்துங்க, இஸ்மாயில காப்பாத்துங்க அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க. இவ பயத்துல எப்படி என்னால காப்பாற்ற முடியும்னு அழறா. அப்படி சொல்லும்போது அவளுக்கு ஜூவிதா பாட்டி சொன்னது ஞாபகம் வருது. நாம நம்பினாதான் ஆன்மாக்கள் கூட பேச முடியும், பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பண்றா. இப்ப எல்லாமே பிளரா ஒரு மாதிரி தெரியுது. ஆனா பசங்க இன்னும் இஸ்மாயில காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இப்ப இவளுக்கு பசங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் நிக்கிற மாதிரி தெரியுது. இவ பொறுமையா கிட்ட போய் அவனை கூப்பிடுறா. யாருன்னு பார்த்தா இஸ்மாயில். இப்ப நார்மலா இருக்கான், ஃபேஸ்ல நார்மலா தான் இருக்கு. சீதாவை பார்த்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவன் கிட்ட வரான் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றான். யாருன்னு பார்த்தா அந்த கிழவன் தான். பள்ளி மாதிரி ஓடியாரான். உடனே இவ அவனை கூட்டிக்கிட்டு வேகமா ஓடுறா. பின்னாடியே அவனுமே விரட்டுறான். உடனே பார்த்தா இவங்களுக்கு முன்னாடி பெரிய பள்ளம். இதுல ஜம்ப் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றான் இஸ்மாயில். ஆனா சீதா முடியாதுன்னு சொல்றா. நம்புங்க, உங்களால கண்டிப்பா முடியும். அண்ட் இப்படி பண்ணாதான் இனிமே என்ன மாதிரி யாருமே பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்றான். பின்னாடி கிழவன் பைத்தியக்கார மாதிரி டான்ஸ் ஆடுறான். ஆடிக்கிட்டே வேகமா ஓடியாரான். உடனே இவ இஸ்மாயிலோட குதிக்கிற பள்ளத்துல 1000 அடிக்கு மேல இருக்கும் போல வேகமா உள்ள போற மாதிரி இருக்கு. அப்படியே பார்த்தா சவப்பெட்டிக்குள்ள இருந்து கண்ணா முழிக்கிறா. பக்கத்துல கிழவம்பாடி இருக்கு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. பயத்துல பயங்கரமா மூச்சு வாங்குது. அப்ப பெட்டில இருந்து வெளியே வந்தது எல்லாமே ட்ரீமா இல்ல ரியலா அப்படின்னு தெரியல. அப்ப பாம்பு ஒண்ணு அந்த பைப் வழியா உள்ள வருது. இவ அதை பார்த்து பயப்படுறா. அது இவ மேல ஏறி அப்படியே அந்த கிழவன் வாய்க்குள்ள போகுது. அதை பார்த்தோன்னே பயத்துல திரும்பிக்கிட்டு கேமரா மூலமா தான் அந்த பக்கம் பாக்குறா. இது எல்லாத்தையுமே கேமரால ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. சடனா கிழவன் வழியில கத்த ஆரம்பிக்கிறான். அதே சமயம் சவப்பெட்டி குறுக ஆரம்பிக்குது. எல்லாம் சரிய ஆரம்பிக்குது. இவளுக்கு சரியான பயம். அப்ப உடனே பெரிய சுத்தி வந்து முகத்திலேயே அடின்னு அடிக்குது. அவனோட ரத்தம் இவன் முகத்துல தெரிக்குது. ஆனாலும் அழுதுகிட்டே என்ன நடக்குது அப்படின்ட்டு பாக்குறா. கண்ணுல ரத்தம் பட்டு இவளுக்கு எரியுது. இது எல்லாத்தையும் நம்மளால காட்ட முடியாது, ஆனா காட்டாமே இருக்க முடியாது. சோ அதனால பிளர் பண்ணி காட்டுறேன். ரத்தத்தை தொடச்சுக்கிட்டு என்ன நடக்குது அப்படின்ட்டு பாக்குறா. கிழவனோட முகம் செதஞ்சிடுச்சு. ஆனா உடனே பழைய ஃபார்முக்கு வருது. அதை பார்த்து மிரண்டு போறா. ஆனா மறுபடியும் சுத்தி வந்து அடின்னு அடிக்குது. சுத்தமா மூஞ்சி செதஞ்சிருச்சு. ஆனா அப்புறமும் பழைய ஃபார்முக்கு வருது. உடனே வாயில இருந்து அந்த பாம்பு வெளியே வருது. சடனா அது 10 தலையாகி மாத்தி மாத்தி அவன் மூஞ்சில கொத்துது. மிரண்டு போய் கத்துறா. மூஞ்சில இருந்து ரத்தம் கொட்டுன்னு கொட்டுது. அது எல்லாத்தையும் கேமரா மூலமா பார்த்து கத்துறா. பயத்துல அழறா. அப்ப உடனே கிழவனோட ஃபேஸ் நார்மல் ஆகுது. கிழவன் கத்துறான் வழியில. உடனே ஒரு கொடூரமான அரக்கம் வந்து ஹூ இஸ் யுவர் காட் அப்படின்னு கேக்குறான். அவ எல்லாத்தையுமே அந்த கேமரா மூலமா பார்த்துட்டு ரொம்பவுமே அழறா. சாவ நேர்ல பார்த்த மாதிரி அழறா. என்ன காப்பாத்துங்க, டே ஆடில் எங்கடா இருக்க, என்ன வந்து காப்பாத்துறா அப்படின்னு கத்துறா. அந்த ஏஞ்சல் அவரை ஹூ இஸ் யுவர் காட் அப்படின்னு கேட்டு அடின்னு அவரை அடிக்குது. அது எல்லாத்தையுமே கேமரா மூலமா பாக்குறா. அது எல்லாத்தையும் நமக்கு காட்டல. இவ கேமரா மூலமா பார்த்து ரொம்பவுமே பயப்படுறா. இவ பயத்துல கெஞ்ச ஆரம்பிக்கிறா. என்ன மன்னிச்சிடுங்க அல்லா, என்ன மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது தப்பு, என்ன மன்னிச்சிடுங்க, என்ன காப்பாத்துங்க அப்படின்ட்டு கெஞ்சுறா. திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கா பயத்துல. அந்த கிழவன் பாடி ஃபுல்லா செஞ்சு போச்சு. இவ பாதி ரத்தத்துல அப்படியே குளிச்சிட்டா. இப்ப உடனே சவப்பெட்டி ஆடுது. என்னன்னு பார்த்தா ஹேடில் ஓபன் பண்றான். ஓபன் பண்ணி இவளை தூக்குறான். ஆனா அவனை பார்த்தா ஒரு கண்ணு வீங்கி போய் மூடி இருக்கு. கழுத்துலையும் என்னமோ கடிச்ச மாதிரி வீங்கி போய் இருக்கு. இவளை தூக்க முடியாம தூக்குறான். அதே சமயம் அந்த குழியுமே சரிஞ்சு மண்ணெல்லாம் மூடுது. உடனே இவ அண்ணனை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து வேகமா போவோம் அப்படின்னு கூட்டிட்டு போறா. அவனால நடக்க முடியல. ஒரு சைட் பேரலைஸ் ஆகி இருக்கு. அப்ப அந்த ஏஞ்சலோட வாய்ஸ் கேக்குது. ஹூ இஸ் யுவர் காட்.
அதை கேட்டு நீ சைடில் பார்த்து மிரண்டு போறா. அப்படியே கட் பண்ணா அந்த கிழவன் சாகும்போது ஃபோனில் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருப்பான். அதாவது அவன் சொன்னால லூஸ் மாதிரி பேசிட்டு இருந்தான்ல, அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருப்பான். அதை யாரோ பார்க்குறாங்க. பார்த்துட்டு வா நீ பிக்னிக் போவோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படியே இந்த படம் இங்க முடியுது. கிரேவ் டார்ச்சர் உண்மைன்றதை அவ கண்ணாலேயே பார்த்துட்டா. அண்ட் ஏஞ்சல் அவகிட்ட ஹூ இஸ் யுவர் காட்னு கேட்டதை பார்த்தா அவளும் இறந்துட்டாளான்னு தெரியல. அண்ட் அதே சமயம் ஆதிலுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அண்ட் கடைசியா அந்த வீடியோவை பார்த்தாங்கல்ல, அது வேற யாரும் இல்லை, பாண்டி தாத்தாவும் ஞானி பாட்டியும் தான். ஸோ அப்படி பார்த்தா அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னா வெளியே வந்தது அந்த மீடியாவுக்கு போனதுக்கு எல்லாமே இல்யூஷன்ஸ் தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புறேன். இது போல ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.